Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மொறுமொறுப்பான முறுக்கு. இத நம்ம ரொம்ப கிறிஸ்பியா, டேஸ்டியா, ஈஸியா, சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த கிறிஸ்பியான முறுக்கை எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம இதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் இதை நம்ம நல்லா சூரிய வெளிச்சத்தில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா காயணும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். காயறதுக்குள்ள நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 100 கிராம் போல் உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே ஒரு 100 கிராம் போல் உடச்ச கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, உடச்ச கடலையும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்க, நல்லா வெயிலில் அரிசியும் நல்லா காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்து உடச்ச கடலையும் இந்த அரிசி கூடயே நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கிறதுனால நம்மளுக்கு முறுக்கு வெடிப்புகள் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக. பாருங்க, நான் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகத்தை கையில் நல்லா கசக்கி சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், க்கு தேவையான உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல வெண்ணெய், நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்க வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நல்ல சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்க இதுல கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு பெரிய பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ முறுக்கு கொலையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் நல்லா சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு பெரிய வரும். அது உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியில் பின்னாடி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சு போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம முறுக்குகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த முறுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மேலே இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா அந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு நான் உடச்சி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறுப்பான முறுக்கு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரேஷன் பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கோம், ஆனாலும் செம்ம கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.